Subscribe to the Horeb do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தல கற்கள் சிதறி போயிடுதே பொன்மங்கி பசும்பொன்னும் மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தல கற்கள் சிதறி போயிடுதே விசுவாசம் கரையுதே அன்பு துணியுதே விசுவாசம் கரையுதே அன்பு துணியுதே சிதறி போயிடுதே பொன்மங்கி பசும் பொன்னு மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தலங்கள் சிதறி போயிடுதே Subscribe to the Horeb. விசுவாசம் குறையுதே அன்பு துணியுதே தீவிரமாறு என்னிலே மாற்று தீவிரமாறு என்னிலே மாற்று விசுவாசம் குறையுதே அன்பு துணியுதே விசுவாசம் குறையுதே அன்பு துணியுதே தீவிரமாறு என்னிலே மாற்று தீவிரமாறு என்னிலே மாற்று விசுவாசம் குறையுதே அன்பு துணியுதே விசுவாசம் குறையுதே அன்பு துணியுதே தீவிரமாறு என்னிலே மாற்று தீவிரமாறு என்னிலே மாற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இபாலாபாலாபாலாகாத். May the God's holy name be glorified. நாளை மாலையிலிருந்து சுத்திரிப்பு கூட்டங்கள் தொடங்கும். From tomorrow evening, the sanctification meeting begins. தொடர்ச்சியாக சனிக்கிழமை மாலை வரை நடைபெறும். And continuously till Saturday evening, this meeting takes place. வியாழக்கிழமை மாலை, வெள்ளிக்கிழமை காலை மாலை, சனிக்கிழமை காலை மாலை. And when Thursday evening, Friday morning and evening, and Saturday morning and evening. 5 கூட்டங்கள். There are 5 meetings. 5வது கூட்டத்திலே கர்த்தருடைய பந்தி நடைபெறும். At the 5th meeting, the Lord's table will take place. அனைத்து விசுவாசிகளும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். All the believers must take part compulsorily. கர்த்தர் அந்த சுத்திரிப்பு கூட்டங்கள் கர்த்தருடைய பந்தி எல்லாம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை திருத்தணியில பவனி தொடர் கூட்டங்கள். And Sunday we have procession at Tirthani and continuous meetings. கர்த்தர் அதையும் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள் வாசிக்கலாம். Genesis chapter 2 verse 11 and 12. The name of the first is Pison, that is it which compasseth the whole land of Havilah, where there is gold, and the gold of that land is good, there is bdellium and the onyx stone. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. பொன் விளையும். And the gold cometh out. பொன் விளையும் ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் ஆவிலா தேசம். And where there is gold, and the land is called as Havilah. ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக பிரிந்தது. A river went out of Eden water garden, and it was parted into 4 heads. அந்த தோட்டத்தை செழிக்க வைக்க முடியாக, தேசத்தை செழிக்க வைக்க முடியாக தேவன் ஏற்படுத்தின அந்த நதி. And these are the river that has made the land to fertile and to be the prosperity of that land. அது 4 டிவிஷனாக 4 பகுதியாக பிரிகிறது. It was parted and became into 4 heads. அதுல ஒரு நதி, முதல் நதி பைசோன். And the first is called as Pison.
அந்த பைசோன் ஆவிலா என்கிற தேசத்தை சுற்றி போகிறது. And it compasseth the whole land of Havilah. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல மரமோ செடியோ கொடியோ இல்லாவிட்டா உலகத்தில் உள்ளதான எந்த விதமான புசிக்கக்கூடிய எவைகளோ விளைகிறதல்ல, பொன் விளைகிறது என்று பைபிள் சொல்கிறது. So the Bible says that where the land is, the Pison river is flowing, and where the plants or trees are not growing, and that is the land where the gold cometh out. நாம் இன்னைக்கு இந்த பொன்னை குறித்து ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். And today let us all understand a little bit about this gold today. பொன் நம்முடைய வாழ்க்கையில எது எதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பொன் அவசியம். In our life, whatever may be there or not, but gold is very essential. உலக நாடுகள் இந்த தங்கத்தை தன்னுடைய ஆதாரமாக இல்லாவிட்டால் தன்னுடைய மதிப்பாக இல்லாவிட்டால் தன்னுடைய நாட்டினுடைய பொக்கிஷமாக வைக்கிறது. The worldly people or the country of the people, and what they are doing, and they are making this gold as a symbol, or they taking as a treasure or precious metal of them. ஆனால் நாம் எழுத்தின் பிரகாரமான பொன்னுக்கு இடம் கொடுக்கிறதில்ல, ஆவிக்குரிய பொன்னாகிய விசுவாசத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We are not going to give important for the little gold, but we are going to give important for the gold in spiritual way. இதை குறித்து நாம் முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த அழிந்து போகிற பொன் இல்லாவிட்டால் விசுவாசம் இவைகளை குறித்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். In 1 Peter chapter 1 verse 7, and we can read about the gold which perisheth and the gold which is tried with fire. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ இந்த பொன் எழுத்தின் பிரகாரமான பொன் ஆவிக்குரிய பொன் என்று அழைக்கும் பொழுது அது விசுவாசத்தை காண்பிக்கிறது. The little gold, when it is called in written manner, in a spiritual manner, it shows our faith. நாம் சபையிலே இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை விளைவித்தாலும் அதைவிட முக்கியமானது பொன் விளையக்கூடியது அவசியம். In the church or in a spiritual manner, when we are thinking about, and the very important aspect is that gold is cometh out. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் அவனுக்கு பெயர் விசுவாசி. When we are calling a spiritual man and he is called as a believer, நாம தான் ஊழியர்கள் விசுவாசின்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறோம். so we are divided into servants of God and believers. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிச்சு வச்ச மாதிரி வச்சிருக்கிறோம். And we are parted for administration. ஆனா இயேசு அப்படி ஊழியக்காரங்க விசுவாசின்னு பிரிக்கல. But Jesus did not separate as a servant of God and believers. பேதுரு ஒரு நாள் நான் கடல்ல நடந்து வரட்டுமா அப்படினு இயேசுட்ட கேக்குறான். And Jesus asked, Peter asked to Jesus, can I walk in the waters? அப்ப இயேசு நடந்து வாங்குறார். And Jesus said, you walk on the water. அப்ப அவன் நடந்து போன பொழுது திடீர்னு மூழ்குறான். So when he was walking on the water, he started to sink down. அப்ப இயேசு அவனுக்கு கை கொடுத்து அவன் கத்தின உடனே இயேசு அவனுக்கு கை கொடுக்கிறார். And when he was shouting and Jesus gave his hands, அப்ப இயேசு என்ன சொன்னாரு? what Jesus said? பிரதான அப்போஸ்தலனே அப்படினாரா? Did he call him the chief apostle? என்ன சொன்னாரு? What he said to him? அற்ப விசுவாசி என்ன? And he is lowly of believers. அதேபோல கவலைப்படுகிற ஜனங்களை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? And looking unto the people that they are carrying, what he is telling, அற்ப விசுவாசிகளே என்று தான் சொன்னாரு. and he was telling that, and thee that are full of believers. காட்டு புல்லுக்கு உடுத்துவிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? உடுத்துவிக்க மாட்டாரா? And he that was flourishing the wild trees and cannot flourish you. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான். And what do we understand from this? And we are all believers. விசுவாசிகள் முதற் பலன்கள். And we the believers are the first fruit. இந்த விசுவாசிகள் முதற் பலன்கள்ல இருந்து ஊழியர்கள் வெளியே வரும் பொழுது அதுக்கு பெயர் பைபிள்ல சொல்லியிருக்கு முதற் பலன்களில் முதற் பலன். The believers, they are the first fruit. If the servant of God, when they are coming up to the believers, and they are the first fruit of the first fruit. இல்லாவிட்டா விசுவாசிகள் தானியம். Or the first believers, and they are the corn. அவங்கள உணவா மாத்தலாம். And this grain can be turned into food. ஆனா ஊழியர்கள் தானியமா மாற மாட்டாங்க, விதையா மாறுவாங்க. And but these servants of God will not be turned into grain, but they are turned into seed. அதுதான் முதற் பலன். And they are the first fruit. அதுல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கொண்டு வந்து விதையா மாத்தும் பொழுது இன்னும் अनेक கனிகளை அது கொடுக்கும். Taking the first fruit out of the grain, and it's making many seeds, and these will turn into many seeds in turn. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May உண்டாவதாக. the God's holy name be glorified. அதனால விசுவாசிகள் ஊழியர்கள்ங்கற வித்தியாசம் அல்ல. விசுவாசிகள் ஊழியர்கள் ரெண்டுமே இல்லாவிட்டால் புதிய எருசலேம் சீயோன் என்பது ரெண்டுமே ஆண்டவருடைய ரெண்டு கண்கள் போல. And there is no difference of the believers and servants of God, and New Jerusalem and Zion are like the two eyes of God. உன்னத பாட்டுல நீங்க படிக்கும் பொழுது When you see in Song of Solomon, மணவாட்டியை சூலமித்தி என்று அழைக்கிறார். and the Lord is calling the bride as Sulamite. உன்னத பாட்டு 6 Subscribe to the Hore. பகுதியை பார்க்கும் பொழுது When we look into chapter 6 verse 13, last part of Song of Solomon, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அவள் 2
இரண்டு சேனை. Subscribe to the Horeb, do bell icon. ஊழியர்கள் ஒரு சேனை, விசுவாசிகள் ஒரு சேனை. Servant of God, they are an army, and the believers, they are another army. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May உண்டாவதாக. the God's holy name be இப்ப glorified. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let us come to the subject today. எந்த இடத்தில் பொன் விளையும்? In which place the glory cometh. விசுவாசிங்கிற பேர் முக்கியமல்ல. The believer name is not an important. உங்களுடைய விசுவாசம் விளையணும், அதாவது முதிர்ச்சி அடையணும். Our faith must grow or it must attain the maturity. விசுவாசத்துக்கு வளர்ச்சி உண்டு. There is growth for faith. விசுவாசத்துக்கு ஒரு முதிர்ச்சி உண்டு, இல்லாவிட்டால் பூரணம் என்று நாம் அதை அழைக்கலாம். And we can tell that there is maturity or perfection for this faith. அப்போ எந்த இடத்துல விசுவாசம் விளையுதோ அங்க போராட்டங்கள் உண்டு. And where the faith grows and there are strifes. அதனால தான் விசுவாச வாழ்க்கைக்கு நாம் போராட்டத்தை பல இடங்கள்ல பார்க்கிறோம். So we can see the conflicts in many parts in the life of faith. இன்னைக்கு अनेक இடங்கள்ல விசுவாசிகள் விசுவாச போராட்டத்துல நிக்க முடியாம தடுமாறுகிறார்கள். Today many believers and they are not able to stand the struggle of faith and they were stumbling in their life. பிசாசு என்ன பண்ணுவான்? And what the devil do? நீ சாதாரண விசுவாசியாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. If you are an ordinary believer, there is no problem. விசுவாசி சாதாரண விசுவாசியாக பெயரளவில் விசுவாசியா இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் கிடையாது. If the believer he was an ordinary believer or namesake believer and there is no problem to him. அப்ப பிசாசு ஒண்ணும் கூட பண்ண மாட்டான். And the devil cannot harm you. ஆனா விசுவாசம் விளையும் பொழுதுதான் அவன் உள்ள வருவான். But when the faith grows or when it was fertile and he comes inside. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். I tell you one example. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look into book of Judges chapter 6. அவங்க என்ன பண்ணுவாங்க? And what they do? பிசாசின் தந்திரம் என்ன? And what is the craftiness of devil? நியாயாதிபதிகள் 6:3-4. Judges chapter 6 verse 3 and 4. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அதாவது விளைச்சலை தான் கரெக்ட்டா கெடுக்க வருவான். So first he will come and to destroy and this fertility. செடி முளைக்கும்போது வர மாட்டான். When it is growing he will not come. பூக்கும்போது வர மாட்டான். And when it is flowering it will not come. காய்க்கும்போது வர மாட்டான். And when it is bearing fruits it will not come. அந்த முதிர்ச்சி அடையற டயத்துல யார் வந்துருவா? இவன் வந்துருவான். But when it is attaining the perfection or maturity he comes. Subscribe to the Horeb, do bell icon. உள்ளதான பொன் நல்லது. But the gold which is found in the land of Havilah is good. அந்த பைசோன் நதி ஓடுகிற அந்த நதி கரையில இந்த பொன் விளைகிறது. In the bank of the river of Pison this gold flourisheth. ஏதேனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது When we read about Eden, ஏதேன் என்று சொன்னால் கர்த்தருடைய தோட்டம். Eden means it is the garden of God. ஒரு மனிதனுடைய ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய விசுவாசம் Subscribe to the Horeb, do bell icon. முதிர்ச்சி அடைகிறதுனா அது கர்த்தருடைய தோட்டத்துல தான் அது நடக்கும். So when in the life of the faith of this believer or servant of God is grows, it matures, it gets perfection, it is found only in the land of Havilah. சபை தான் கர்த்தருடைய தோட்டம். And church is the garden of God. இந்த கர்த்தருடைய தோட்டத்துல இருக்கும் பொழுது தான் உனக்குள்ள அந்த விளைச்சல் உண்டாகும். When you are found in the garden of God and this fertility takes place. ஏனென்றால் அது தேவனுடைய தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. Because it is called as the God of God. அங்கதான் தேவதூதர்களையும் முதல்ல வைத்து பார்த்தார். And there he places the angel of God in the garden. அவங்க அதை ஒண்ணுமில்லமாக்கிட்டாங்க. And there were spoiled them. அடுத்து மனுஷனை கொண்டு போய் அங்க வைக்கிறார். Then he placed men in the garden. அங்க மனுஷனையும் அவன் வந்து கெடுத்து விட்டு போய்ட்டான். And he corrupted the men too. குறித்தெல்லாம் நம்ம எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். And this we can see in different places. ஏதேன் என்று சொன்னால் கர்த்தருடைய தோட்டம், இல்லாவிட்டால் நேர்த்தியான இடம், இல்லாவிட்டால் திருப்தி கொடுக்கக்கூடிய இடம், இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமான இடம் என்று அழைக்கப்படுகிறது. When we call about Eden and it is the place where it is the pleasant place or the place which gives a satisfaction or it is the place which gives a delight to God or is God's garden. சபை என்பது அழகான ஒரு இடம். Church is the beautiful place. சபை என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையை திருப்தியாக்கக்கூடிய ஒரு இடம். Church is the place which satisfies the people of God. சபையின் மேலே தேவன் பிரியம் கொள்ளுகிறார். And God is so pleased upon the church. இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். I desire on this so I dwell in the church. இந்த சபையை செழிப்பா வைக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு நதியை கொண்டு வரார். So to make this church fertile or prosperous and he is bringing a river. இதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது When the psalmist is telling about this, ஒரு நதி உண்டு. there is a river. அதன் நீர்க்கால்கள் உன்னதமானவருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். And the channels will go and flourish the life of the heaven. இந்த நதியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? What is the speciality of this river? Subscribe to the Horeb, do bell icon.
and it is able to make the flourish of the joy of the city of the heaven. 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 46:4 of Psalm. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக, சபையை சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக, பொன்னை விளைய வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியாக சபைக்குள்ளே வருகிறார். The Spirit of God is rushing like a river in the church to make the place the land of the tabernacles and the city of God and the church of God. இதை குறித்து நீங்கள் எசேக்கியேல்ல பார்க்கும் பொழுது, When we read about this in book of Ezekiel, இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, or when you read about this Revelation chapter 22, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதியை முதல் வசனத்திலே பார்க்கலாம். and we can see in the first verse, and the thing which has come out of the throne, or river that flourished out of the throne. வாசி. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்படி நதிகளை குறித்து நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். So we can read about river in many places. எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட நதி போற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். The place which is mentioned on the book of Ezekiel is the river which gives a healing to the people. வாசிங்க. 47:9. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த பரிசுத்த ஆவிங்கிற நதியை சபைக்கு தேவன் ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார். The Lord is giving us a gift as a Holy Spirit river to the church. எப்படி பிதா தன்னுடைய குமாரனை கொடுத்தாரோ, How Father gave his son, எப்படி குமாரன் தன் ஜீவனை கொடுத்தாரோ, and how Son gave life, அதுபோல ஆவியானவர் தன்னையே மறைத்து நமக்குள்ள ஒப்பு கொடுக்கிறார். likewise the Spirit of God hiding himself is submitting himself into us. நான் சொல்றது நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully what I say. பிதா தன் குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And Father gave his son, his loved us once this much. குமாரன் தன் ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். And Son gave his life and he loved this much. ஆவியானவர் என்ன செய்றாரு? And what the Spirit of God is doing? இயேசு 33 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிறார். 33.5 வருடங்கள். And Jesus was in this world for 33.5 years. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நமக்குள்ள இருக்கிறார். But the Holy Spirit is dwelling with us forever and ever. பரலோகத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, When you go to heaven, பிதாவை பார்க்கலாம், you can see Father, குமாரனை பார்க்கலாம், you can see Son, யாரை பார்க்க முடியாது. but you cannot see whom, அப்ப எங்க போயிட்டாரு? where he was எங்க இருக்கிறாரு? and where he went, நமக்கு உள்ள இருக்கிறார். and he is with us. அங்கே நான் போனேன், பிதாவை கண்டேன், ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன், மகிமையை கண்டேன், பிதாவை கண்டேன், அப்படிலாம் சொல்லி இருக்கும். யாரை கண்டேன்னு இருக்காது, சொல்லுங்க. ஏன்னா அவர் எங்க இருக்காரு? நம்மளை மாத்தி அவருக்கு ஒப்பாய் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். And we can say that, and I see Father and see Son, but you cannot see the Holy Spirit because he transformed us like him and he changed and compared to him in glory. அவர் தன்னை மறைக்கிறார். He hid himself. எங்க மறைக்கிறாரு? Where he was hiding. நமக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறார். And he comes inside and hide himself. அவர் உள்ள வரதான் அவருடைய குணநலங்கள் நமக்குள்ள வெளியே வருகிறது. When he comes inside and all the things of him is coming out of us. இந்த ஏதேன் தோட்டத்துல In this Eden இந்த garden, முதல் நதி புறப்படுது. this first river proceedeth out. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 4 ஆறுகள் போகும். அத பத்தி நான் வேற சப்ஜெக்ட் அது. So when you see in the Bible, it is divided into 4 river heads. It is another subject. அப்ப அந்த ஆண்டவர் அந்த முதல் நதியை போக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே எதுக்கு விளையணும்? பொன் விளையணும். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய பாதையில முதல் விளைச்சல் எது தேவை? விசுவாசம். The reason for the first river to flow is that the reason is making the goal to pass it is, and we need faith in our life. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். And without faith it is impossible to be desired unto God. விசுவாசிக்கிறவன் தான் பதறான். And he that having faith will not haste. ஒரு மனிதன் சொல்றான், நான் விசுவாசியாது இருந்தால் என்ன செய்வேன்? கெட்டு போயிருப்பேன். One man says that if I was not believing I would have corrupted. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? முதல் நதி போறதே விசுவாசத்தை விளைய வைக்கிறது. So what we are remembering or telling about this, that and the first river floweth proceeded out to give us faith. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய பொன் நல்லது. And not only that, and the gold land of that country is good for us. குவாலிட்டியான அந்த தங்கம். And it is the qualified gold. இப்ப கோலார்ல கூட எடுக்கறாங்கங்க. Even they are taking gold out of Kolar. அது மண்ணுக்குள்ள கிடக்குது. So this is also present of the gold. அரிச்சி எடுத்து கொண்டு வந்து அது ஒரு வழியாய் வெளியே கொண்டு வருவாங்க. And taking and refining the gold, and they will do on many processes. ஒரு ஊர்ல ஆசாரிமார், அந்த தங்க ஆசாரி இருக்காங்க இல்லையா, அவங்க தெரு இருக்கு. So in place, and they will tell that the gold refiner, and they will refine the gold. அவங்க தெருவுல ஓடுகிற சாக்கடை தண்ணி ஊருக்கு வெளியே ஒரு இடத்துக்கு வருது. So and the ditch water that is coming out of the roads, it is coming into the city. அது அங்க இருக்கு அந்த தெரு. அந்த தெருவுல இருந்து வர்ற சாக்கடை எங்க வருது? அப்படியே வெளியே ஒரு ஊருக்கு வெளியே வருது. The street which is found in the other place, but the ditch water coming out of it. அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து
அந்த தண்ணியை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. And one group of எது people, கிடைக்கும்னு இவன் வீட்டுல கழுவி விட்டது கவனம் இல்லாம போட்டது இதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிசினஸுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. இப்பவும் செஞ்சுட்டு இருக்கான். சாத்தாங்குளத்துல போனீங்கன்னா இப்ப பார்க்கலாம். and one group of people in Satankulam, and they are also refining or they are purifying the rich water which is coming out of the house and to recover gold out of it. Even today they are doing this process, and that is their business. இப்படியும் வருஷக்கணக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. And they were doing this business for years together. ஆனா நான் சொல்ற பொண்ணு இப்படி சாக்கடையில வர்றதல்ல, நதியில பரிசுத்த ஆவியில விளையிற விசுவாசம். But the gold which I am telling is not coming out of the ditch or garbage, it comes out of the அபிஷேகம் உள்ள river. வர 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 உன் விசுவாசம் விளைஞ்சு அப்படி சுத்த பொண்ணா மாறிடும். When the anointing comes and your faith will refine and will become your pure gold. யோபுக்கு பயங்கரமான சோதனை. And there was a great trial for Job. அவன் என்ன அறிக்கையிட்டான்? And what he confessed? நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். And when I was tried and I will become pure gold. அதாவது விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு அது பொன்னாக மாற வேண்டும். Our faith must be tested and it was turned into gold. அதைவிட விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு உனக்கு அழியாத நித்திய கனமகிமையை உனக்கு கொடுக்கிறார். And the precious faith which is being tried out and which gives you the comparable glory of eternal weight. பைசோன் நதிங்கிறது அத பத்தி பைபிள் சொல்லுகிறது தடையின்றி ஓடக்கூடிய ஒரு நதி. And the Pison river is a river which goes without any hindrance. Free flowing அப்படினு இங்கிலீஷ்ல சொல்லிருக்காங்க. So it is said as free flowing river. அதாவது 2 நிமிஷம் ஆவியில் நிரம்பும் திருப்பி டப்புன்னு ஸ்டக் ஆயிடும். அப்படிலாம் கிடையாது. And so it will not stuck in a different way or in between. ஒரு சின்ன பிரச்சனைன உடனே டக்குன்னு நின்றாது. If a small problem and they miss it suddenly. அது வந்து flow ஃப்ரீயா வந்துட்டே இருக்குங்க அபிஷேகம். And it flows very freely, the anointing comes freely. அந்த பைசோன் நதி ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடும். And that river Pison compares it around the land of Havilah. ஆவிலாங்கிறது வட்ட வடிவம், சர்க்குலர்னு அர்த்தம். And Havilah means it is circular or circle. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? விசுவாசத்தை துவக்கறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். And he is the one, he is the beginning or ending of the faith, the author and finisher of faith. எபிரேயர் 12:1ல நீங்க இத பார்க்கலாம். You can see in Hebrews chapter 12 verse 1. விசுவாசத்தை துவக்கறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி பொறுமையோடு ஓடுங்கள். And he that begin of the author and finisher of faith, look unto him and run patiently. அதனால இந்த நாட்களில நம்முடைய பொன் விளைய வேண்டும். So in these days our gold must flourish out. உன்னுடைய பொன்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும் நல்லது அப்படினு சொல்லணும். And looking unto your gold, the Lord must say it is good. நான் ஒரு ஊர்ல இருந்த பொழுது ஒரு இடம் வாங்குறதுக்காக நாங்க எல்லாரும் ரொம்ப பிரயாசப்பட்டோம். When I ministered in one place and we took many labor to get a land. அப்ப அந்த ஜனங்கள் எவ்வளவோ காணிக்கை கொடுத்தாங்க. And the people offered many offerings. சாதாரண காணிக்கைலாம் அல்ல. And not an ordinary offerings. பணத்தை கொடுத்தவங்க இருக்காங்க. And there are many have given money. தங்கத்தை கொடுத்தவங்க இருக்காங்க. And they that have given gold. இடத்தை வித்து கொடுத்தவங்க இருக்காங்க. And they sold the land and gave money. வெள்ளி பாத்திரங்கள் பழைய பாத்திரங்களை கொடுத்தவங்க இருக்காங்க. And they gave many vessels of silver vessels. ஒரு சிலர் பழைய பட்டு புடவை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. And some they are given the old silk sarees. அதுல உள்ள அந்த ஜரிகை வந்து என்ன ரேட் போச்சு தெரியுமா? அந்த பட்டு ஜரிகை. And the jari of the saree is also so costly and they give the அப்போ இந்த தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து பார்த்தபோது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த பழைய பெரிய பணக்காரங்க வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? லாக்கர் வச்சிருக்கான். இந்த லாக்கர் பேங்க் லாக்கர் இல்ல, வீட்டுக்குள்ள தரையில புதைச்சு வச்சிருக்கான், சோத்துல புதைச்சு வச்சிருக்கான். And they digged in the ground and they have had many golds in their houses. ஒரு வீட்ல அவங்க சொன்னாங்க எங்க அப்பா ரொம்ப செலவழிச்சிராருன்னு சொல்லி எங்க தாத்தா அத பூட்டி பேரங்கையில சாவியை கொடுத்துட்டாரு. In one house they said my father is spending or lavishly, and so they locked and gave the key to the grandchild. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த தங்கங்கள் எல்லாம் பழைய தங்கம். So you can see, and they have taken the gold, they were all old golds. இத கொண்டு போய் நான் மதுரையில வித்தேங்க. I sold it in Madurai. அப்பப்ப வருவேன். Often used to come. வரும்போதெல்லாம் ஒரு ஆள் மூலமா ஒரு ஆசாரி டச் எனக்கு டச்சிங் இருந்துச்சு. So whenever I come and the gold shop member, he was in touch with me. அவன் சர்ச்சுக்கு வருவான். And he used to come to the church. சென்டர் ஃபெய்த்ல நான் வச்சு கணக்கு பார்த்து அவன் கையில கொடுத்துருவேன். And he will set accounts and Center Faith Home and give the money in his hands. அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டு கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுப்பான். இது வந்து கேரட் கூடுனது, இது பழைய தங்கம், இதுல இவ்வளவு என்ன செஞ்சிருச்சு, குறஞ்சிருச்சு, எல்லாம் கிளியரா சொல்லி கணக்கு போட்டு கொடுப்பான். And he check every gold and check every carat and he'll tell it is gold and new gold, and he give the correct money and submit in of hands. உங்களுடைய விசுவாசம் அன்னைக்கு ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். And your faith is better on the past times, you check how it is at present. உங்களுடைய விசுவாசம் விளையுதா? And whether your gold is flourishing. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லணும் நல்லது. Looking into your gold, the Lord must say it is good. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து வச்சிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரா? அவைகள் நல்லதென்று கண்டார். And after creating everything, and the Lord saw it was good. பைபிள்ல நம்ம பைபிள்ல தமிழ் பைபிள்ல அப்படி இல்ல, இங்கிலீஷ் பைபிள்ல வந்து செவ்வாய்க்கிழமை, சாரி எபிரேய பைபிள்ல செவ்வாய்க்கிழமை அதை செஞ்சுட்டு 2 ட்ரிப் சொன்னாராம். எப்படி?
நல்லது நல்லது அப்படி. In Hebrew- அதனால இன்னைக்கு யூதர்கள் செவ்வாய்க்கிழமை தான் அவனுக்கு என்னது யெகோவா வந்து டபுள் டைம் சொல்லியிருக்காரு. அதனால இதுதான் முகூர்த்த நாள்னு வச்சிருக்காங்க. On Tuesday, he said twice, it is good, it is good. So in the Hebrews, and they were telling, and this Tuesday is a good day, and because like Jehovah called, it was good for twice. உன்னையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லணும் நல்லது உண்மையும் அப்படிதானே சொல்றாரு. பார்த்த உடனே உண்மையும் உத்தமமான சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்லுவாரு? நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அறிக்கையை வாசிப்பாரு. So after you looking unto you and me, he will make a confession, oh good, a good and faithful servant. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு தான் பேசுறாரு. And he was telling, oh good and faithful servant. நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஜீவியத்தில் விளைகிறதான விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லணும் நல்லது. And looking unto the goal which is coming out of a land, we must stay. மத்தேயு 25:21 25:21 of Matthew. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. எப்படி ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்னது? What's the first word he confessed? நல்லது. It's well done. அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டது? And how the land country of the goal? அந்த தேசத்தின் பொன் எப்படிப்பட்டது? The goal of country, how it is? It is good. உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லணும் நல்லது. Looking at your faith, you must say it is good. ஏன்? உன்னுடைய அந்த பொன் அக்னியில நிக்கணும். Because your goal must stand in fire. என்னாகமோ 31:22 31:22 of Numbers. அக்னியில் நிற்கத்தக்க பொன். The goal which is well able to stand in fire. அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் அக்னியில நிக்கணும். அதாவது சோதனை, போராட்டம், பரீட்சை, வியாதி, பிசாசு, மரணம் இவைகள்ல நீ விசுவாசத்துல நிக்கணும். Abide in fire, it means that you have to stand in times of sickness, in kind of death, in times of medical problems, in kind of many problems in your life. ஒன்று ஆவிலா தேசத்தின் பொன். One is the gold of land of Havilah. இது விளைச்சல் உள்ள ஒரு தன்மையை காண்பிக்கும். And this shows the aspect or nature of it. இதுக்கு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. There is beginning and end for this. இதுக்கு வளர்ச்சி உண்டு, பூரணம் உண்டு. There is growth and perfection. விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூரணப்படுகிறது என்று காண்கிறோமே. So we are knowing that, and this faith is also getting exercised and is attaining the perfection. இரண்டாவது. Secondly, அதாவது கோல்டுல உள்ள பைபிள்ல உள்ள கோல்டு, இங்க உள்ள கோல்டு எனக்கு தெரியாது, அவ்வளவு உங்களுக்கு தான் தெரியும். I don't know about the gold of the literal manner. I says about the Bible gold. பைபிள்ல இன்னொரு கோல்டு, அடுத்த கோல்டு இருக்கு. And there is a gold in the Bible. 72ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். 72 Psalm verse 15. 72ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். And he shall live and to give him given the gold of Sheba. அவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். And he will be praised forever. இது அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிற ஒரு தன்மையை காண்பிக்கும். This shows the nature of giving him as an offering. என்ன தங்கம் கொடுக்கப்படும்? And what gold is given to him? சொல்லுங்க. ஷேபாவின் தங்கம் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். The gold of Sheba will be given to him. ராஜாவுக்கு காணிக்கை. Offering to a king. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த விசுவாச ஜீவியம் நம்ம அதிகமா முக்கியப்படுத்துவதற்கு காரணம் விசுவாச ஜீவியம்ங்கிறது ஒரு காணிக்கை. One thing you must understand, and why we are giving importance to the life of faith is that, and we are presenting this goal as a faith or life of faith. நம்ம பணம், பொருள் என்னெல்லாமோ கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிறோம், அது பாவம் அல்ல. We are paying money and matters or many things to God, and that is not sin. ஆனா விசுவாச ஜீவியம்ங்கிறது ஒரு காணிக்கை. But life of faith is an offering. அதனால தான் விசுவாசத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். So we are giving more importance for faith. அதுக்கு ஒரு அடையாளமாக or as a symbol for it. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Matthew chapter 2 verse 11. இயேசுவுக்கு இந்த உலகத்துல அவர் பிறந்த பொழுது முதல் கொடுத்த காணிக்கை என்ன? What is the first offering which is given to Jesus when he was born in this earth? பணமோ, பொருளோ, Dressோ. இப்போ நீங்க ஒரு குழந்தையை பார்த்தா போனா எங்க போவீங்க? ஒரு ஸ்கர்ட் வாங்கிட்டு போவீங்க, ஒரு Dress வாங்கிட்டு போவீங்க. இன்னும் கொஞ்சம் உருத்தான ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்னா உடனே எதை எடுத்துட்டு போவாங்க? தங்க வசதி இருந்துச்சுன்னா வெள்ளியை வாங்கிட்டு போவா. இன்னும் டாப்பான ஆளு தங்கத்தை வாங்கிட்டு போவா. When the child is born, and you may offer them as a gifts like any kind of matters or materials or things or garments or dresses, and if they're precious, and give them silver or any other things of gold. மத்தேயு 2:11. 2:11 of Matthew. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் பொக்கிஷங்களை திறந்து முதலாவது எதை கொடுத்தாங்க? Opening the treasures, what they offered. மத்ததெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் தங்கத்தை தான் வச்சாங்க. And first they presented gold before him.
அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? நீ பரலோகத்துக்கு போனா நீ உன்னுடைய காணிக்கை ஜீவியம் தான், விசுவாச ஜீவியம் தான் உன்னுடைய காணிக்கை. If you go to heaven and you have to present the goal, the faith as அதனால an தான் offering பைபிள் to him. சொல்கிறது, மரிக்கும் பொழுது உன் வாயில இருந்து வர வேண்டிய வார்த்தை என்னது? நம்ம பெட்டியில எல்லாம் என்ன எழுதுறோம்? So when we die, and what is the confession of our நல்ல mouth? போராட்டத்தை போராடினேன், என்னது? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். And fought a good fight of faith, I have kept my faith. இதுதான் மெயின். And this is important. விசுவாசத்தை காத்துக்கொள்ளாம அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அவனுடைய வாழ்வு, அவனுடைய ஊழியம் என்ன இல்ல, ஒரு காணிக்கையா இருக்காது. If you are not able to keep your faith and you cannot accept or give an offering as life unto very life. ஷேபா அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean of Sheba? ஷேபான்னு இந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் தமிழ்ல சொல்லுவாங்க மாண்புமிகு அப்படிம்பாங்க. So they used to tell respected or giving reference to the ministers. இங்கிலீஷ்ல மாண்புமிகுக்கு என்னது? தமிழ்ல மாண்புமிகு, இங்கிலீஷ்ல எமினன்ட்டா, மதிப்புக்குரிய. And they were reverence or giving some importance to the இன்னொரு minister. அர்த்தம் உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம். Another meaning is taking oath or giving oaths. அடுத்த அர்த்தம் 7 மடங்கு பூரணம். And 7 times of perfection. அடுத்த அர்த்தம் பலி. And next meaning is sacrifice. ஷேபாங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு 4-5 அர்த்தம் இருக்கு. And there are 4 or 5 meanings for the word Sheba. இந்த சேபா ராஜஸ்திரி பார்க்க வந்தாலே அவளே பயங்கரமான பொண்ணு அள்ளிட்டு வந்தா. And the queen of Sheba when came to visit, and she was taking many kinds of golds. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ராஜாவை பார்க்க போகணும் அப்படின்னா அந்த சாஸ்திரிகள் பொண்ணை கொண்டு வந்தது மாதிரி நம்முடைய விசுவாச ஜீவியத்தை தான் நம்ம காணிக்கையாக அவருக்கு முன்னால வைக்க முடியும். So if we want to present offering before him and allow these payment all things, and we have to present gold before him. இந்த ஷேபா அப்படின்னா பலின்னு அர்த்தம். And Sheba means sacrifice. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா When you read in the Bible, விசுவாசமாகிய பலி அப்படின்னு இருக்கு. it is said the sacrifice of faith. பிலிப்பியர் 2:17. 2:17 of Philippians. விசுவாச ஜீவியம் ஒரு பலியான ஜீவியம். So life of faith, it is a sacrifice. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் விசுவாசமாகிய பலி. And it is a sacrifice, the service of your faith. ஷேபாவின் பொன்னுங்கிறது பலியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. The gold of Sheba which shows the life of sacrifice. இயேசு இந்த உலகத்துல வந்தது, அற்புதம் செஞ்சது, பிசாசு துரத்துனது, மரித்தோரை எழுப்புனதெல்லாம் முக்கியம் அல்ல. And Jesus- தன்னை ஜீவாதார கிருபாதார பலியாக நெஞ்சாரு, ஒப்பு கொடுத்தார், அதான் முக்கியம். Jesus came to this world and he submitted himself, he surrendered and sacrificed himself, and that doesn't matter. He submitted himself as a propitiation for us. அதுபோல Likewise, ஷேபாங்கிறது உறுதிமொழி, and Sheba means, and it is oath, இல்லாவிட்ட பிரதிஷ்டை, or it is consecration, இல்லாவிட்ட தீர்மானம். or there are decisions. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாச ஜீவியத்துல விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணணும். And child of God in the life of faith, and they have to take a determination that they will not lose their faith in their life. விசுவாசத்துல நான் நிப்பேன்னு நீ ஒப்பு கொடுக்கறியே, அது ஒரு காணிக்கை. Surrendering yourself that I will stand in faith, and that is an offering. அது அடுத்து சொல்லி இருக்கிறது, அந்த ஷேபான்னு சொன்னா புனிதத்தின் பூரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. And another meaning for Sheba means it is a perfection of the saintly thing. அதுதான் பரிசுத்தம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We all know that that is holiness, இல்லாவிட்ட விசுவாசத்தின் பூரணம்னு சொல்லலாம். or we can say it is a perfection of faith. 7 மடங்கு அப்படின்னு 7 times அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. And another meaning, and there is 7 times. அப்போ நாம் இந்த நாட்கள்ல பூரணத்திலிருந்து பூரணத்துக்கு கடந்து போகணும். So we have to go on from perfection to perfection, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. and that is our life. அந்த முதலாவது ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது, அது விளையக்கூடியது, அது முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விசுவாச ஜீவியத்தை காண்பிக்கும். And first of all, the gold of Havilah, which shows it fertiles, it multiplies, it grows, it shows the maturity, and this shows the life of faith. இரண்டாவது பொன் ஷேபாவின் பொன். And second gold, it is the gold of Sheba. இது நம்முடைய வாழ்வையே, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய விசுவாச பகுதியை பலியாக, காணிக்கையாக, தீர்மானமாக நமக்கு அதுதான் மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கை. And this is the life of Sheba, is that, and it is a reverence life, and we have to submit ourselves as a life of sacrifice, and place it toward gold, and sacrifice a life of faith. உங்களுடைய ஓட்டம் இல்ல நம்முடைய ஓட்டம் முடியும் போது விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக முடிக்கணும். When we are ending our race, and we have to keep our faith, and we must end our race. அதுதான் மாண்புமிகு காணிக்கை. And that is the reverence offering. அதுதான் பிரதிஷ்டையின் காணிக்கை. And that is the offering of consecration. அதுதான் புனிதத்தின் பூரணம். And that is the perfection of the saintly thing. அதனால தான் இந்த பாதை ஒரு பலியான பாதை. So this way is like a sacrifice. இந்த பலியில அதனால தான் பவுல் பேசுகிறார், நாம் பானபலியாய் வார்க்கப்படுகிறேன். And this is what the Paul is telling, that and I poured myself as a drink offering. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை பலியாய் ஒப்புக்கொடுக்கிற
ஒரு தன்மை. A child of God who make himself as a sacrifice of nature. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பானபலியா ஒப்பு கொடுப்போம்? How many are able to offer ourselves as a drink offering? இன்னைக்கு எல்லாருக்கும் பானபலியா வார்க்கப்படக்கூட அந்த அந்த ஜீவியம் அநேகருக்கு இல்ல. Many are not having the life to pour themselves as a drink offering. அவன் சொல்றான் இப்பொழுதே நான் பானபலியாய் வார்க்கப்படுகிறேன். And he says that I write myself by pouring myself into wine. இது தங்கத்தினுடைய அடுத்த பகுதி. And this is the next step of this gold. எல்லா தங்கத்தையும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிர முடியாது. So we cannot use gold for everything. அந்ததுக்கு அது தங்கம் இருக்கிறது. And it is having different natures for every gold. முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விசுவாசம். And the faith to attain the perfection. காணிக்கையாக அர்ப்பணிக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய பெயர் ஷேபாவின் பொன். And the faith to offer as a sacrifice, it is the gold or faith of Sheba. மூன்றாவது தங்கம். A third gold. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Second Chronicles chapter 3 verse 6. அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான், பொன்னானது பர்வாயும் பொன்னாயிருந்தது. அந்த அரண்மனையை, ஆலயத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை, அந்த பெரிய மாளிகையை அவன் பொன்னால ரத்தினங்களால் அலங்கரித்தான், பொன்னாலையும் அலங்கரித்தான். அந்த பொண்ணுக்கு பேர் என்னது? பர்வாய். Subscribe to the Horeb. And the gold is called as a parvaim because he garnished the whole house with precious things of gold. The palace, or it is called as the great sanctuary or dwelling place of tabernacle. இது அலங்கரிக்கிற ஒரு தன்மை உள்ளது. And this is the nature of having about to adorn themselves. ஜீவியம் என்பது ஒரு ஊழியனையும் ஒரு விசுவாசியும் அலங்கரிக்க கூடியது. And life of faith is a thing which is able to garnish or adorn a servant of God or a believer. நமக்கு உலக பிரகாரமான எந்த அலங்கரிப்பும் கிடையாது. And we don't have any worldly adornment. ஆனா நம்முடைய அலங்கரிப்பு எது? But what are our adornment? நம்முடைய அலங்கரிப்பெல்லாம் விசுவாசத்துல ஜீவிக்கிறது தான் அலங்காரம். We have to adorn ourselves with faith, and that is our life. ஒரு சில விசுவாசிகள்லாம் விசுவாசத்துல நிக்கிறத பார்த்து நானே வெட்கப்பட்டிருக்கேன். என்ன அருமையா விசுவாசத்துல நிக்கறாங்க. And looking unto some, they were standing in faith, and I feel myself shame and how they beautifully are standing in faith. நமக்கு கூட சில நேரத்துல அப்படி சடசடன்னு கொஞ்சம் அப்படி அசைவு யோசிக்கிறது, ஆனா அவங்க அசையாம நிக்கறாங்க. And sometimes and we may stumble in our life but without thinking, and they used to stand firmly. விசுவாச ஜீவியம் என்பது அது ஒரு அலங்காரம். A life of faith is an adornment. பர்வாயிம் அப்படிங்கறதுடைய பழைய அதனுடைய மூல இது என்னன்னா சான்ஸ்கிரிட் தான். பர்வாயிமுடைய பழைய அந்த சரியான வார்த்தை புர்வா. புர்வா என்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையினுடைய பேர் தான் என்னது? மருவி பர்வாயிம் அப்படினு மாறும். And the parvaim is transformed the word Sanskrit called puva, and it came from the word called as parvaim. இது ஆலயத்தை, மாளிகையை அது அலங்கரிக்க கூடிய பொன். And this is the goal to garnish the palace or the beautiful thing. இது அப்படியே ஷைன் பண்ணிட்டே இருக்கும். And this shines. இப்போ நீங்க பொன்னெல்லாம் நீங்க வீட்ல வச்சிருப்பீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி டிம் அடிச்ச மாதிரி இருக்கும். அத பாலிஷ் போடுறத வந்து அவன் ஏமாத்தி தூக்கி ஓடிடுவான். You have kept gold in your house, and after some days you can see after years it got dim, and you will give for polishing the gold. ஆனா இந்த பொன்னு வந்து என்ன வராது? பொன்னு என்ன செய்யாது? மங்காது. But this gold will never become dim. டிம்மே ஆகாது. It never get dim. பொன்னு மங்கிருச்சுனா அது பசும்பொன் தன்மையை விட்டு மாறும். If the gold become dim, it changes from the nature of fine gold or pure gold. புலம்பல் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்க பார்க்கலாம். You can see Lamentation chapter 4 verse 1 and 2. ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதிகளிலே கொட்டுண்டு போயிற்றே. How was the gold become dim, and how was the fine gold changed, and it was poured out into the top of every street. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரர் இப்பொழுது கொயவனுடைய கையில் உள்ள மண்பாண்டமாய் மாறி போனார். The precious Subscribe sons to of the Horeb, Zion do compared bell with the icon. fine gold, now they were esteemed to earthen pitchers. பட் இந்த பர்வாயினுடைய பொன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளாக்கே ஆகாது, டிம்மே அடிக்காது, அப்படியே எப்பொழுதும் பிரைட்டா ஷைன் பண்ணிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. But what is the quality of this parvaim gold? And it shines forever, it never goes dim or black. அது அப்படியே ஃபிட் பண்ணிடுவாங்க. It is fitted like that. நீங்க அந்த சப்ஜெக்ட் நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. You go- ஆலயம் முழுவதும் கட்டி முடிச்சிட்டு மொத்தமா இந்த பர்வாயும் பொண்ணை வச்சு என்ன செஞ்சிட்டான்? பிளேட் பண்ணிட்டான், மூடிட்டான். You can read in the Bible that and the whole temple it was fitted with the gold, it was not become dim, and it was giving light all the times. எப்படி இருக்கும்? See how it would be. இயேசு சொன்னாரு இந்த ஆலயத்தை பத்தி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லு இராதபடி இடிக்கப்படுனார். And Jesus said about the temple and the stones upon stones, it will be completely destroyed. அது நடந்துச்சா? It happened or not? கிறிஸ்துவுக்கு பின்னாலே 70ல அது நடந்துச்சு. After Christ it took place for some years. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened, you know? இத தீ வச்சு கொளுத்திட்டாங்க. And they fired and burned it.
அந்த எதிரிகள் பிடிச்ச உடனே தீ வச்சு கொளுத்திட்டான். So what they did, and they fired and burned completely. கொளுத்தின உடனே என்ன பண்ணுச்சு? So after firing, what happened? இந்த தங்கம் எல்லாம் உருகி இந்த கல்லுகளுடைய கேப்புக்குள்ள போயிடுச்சு. And all the gold and it was melted, it filled the gap in the stones. வந்த வேகத்துல கொளுத்திட்டான். இப்ப தங்கம் எல்லாம் எங்க போயிடுச்சு? எதுக்குள்ள போயிடுச்சு? கல்லுகளுக்குள்ள போயிடுச்சு. And speedily and they fired the whole place and all the gold was entered into the gap of the stones. இப்ப கொள்ளையடிக்கணும்னு பார்த்தா என்ன நடக்கணும்? தங்கம் எடுக்கணும். தங்கத்தை எடுக்கணும் என்ன வழி? ஏட்றானா ஒவ்வொரு கல்லா எடுத்துட்டான். அதனால தான் இயேசு சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படி டிட்டோவா நிறைவேறிச்சு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்ன செய்யாது? இந்த கல் எடுத்தா தங்கம், அடுத்த கல் எடுத்தா அதுக்குள்ள இருக்கிற தங்கம், இப்படியே போய் மொத்தமா எடுத்துட்டான். Now they have to spoil the whole place and they have to take the gold and it was filled with the stones upon stones and they have to pick up every stones, and this is how the prophecy of Jesus was fulfilled completely. 2 நாளாகமம் 3:8ல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஆலயம் என்று சொல்லப்பட்டது. In 2 Chronicles chapter 3 verse 8 we can see, and it is the holy sanctuary. மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். மகா பரிசுத்தமான ஆலயம், மகா பெரிய மாளிகை, ஆலயத்தின் மாளிகை எல்லாமே பர்வாயிமின் பொன்னுதான். And the whole place it was completely made out of Subscribe to the Horeb, do bell icon. The tabernacle. அது என்ன ஆலயம்? And what was the house? நீங்களே தேவனுடைய ஆலயம். And ye are the temple of God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 Corinthians chapter 3 we can see that ye are the temple of God. 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:16. 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நீதான் பரிசுத்த ஆலயம். You are the holy temple. உன்கிட்ட இருக்கிறதான அந்த விசுவாசம் இந்த ஆலயம் என்கிற ஆலயங்கிறது ஜீவியத்தை காண்பிக்கிறது. And this temple shows your life. ஆலயம்ங்கிறது என்னது? ஜீவியத்தை காண்பிக்கிறது. Temple shows your life. இந்த ஆலயத்தை நம்ம கட்டி பாதுகாக்கணும். We have to construct this temple and preserve. இந்த ஆலயத்துல இந்த உன் ஜீவியத்துல இருக்கிற விசுவாசம் மங்கவே கூடாது. And the faith in your life must never go dim. ஒரு பாஸ்டர் வந்த உடனே விசுவாசத்துல பயங்கரமா இருப்பாங்க, அடுத்த பாஸ்டர் வந்து அட்ரஸே இருக்க மாட்டான். அப்போ விசுவாசம் என்ன செய்யுது? கேரக்டர் மாறுதுன்னா. If one pastor is there and your faith will be good and will never go dim, and next pastor comes it goes dim, so the changes in character take place. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உன்னுடைய விசுவாசம் பரிசுத்த விசுவாசமா மாறணும். Your faith must be turned into most holy faith. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say, உன்னுடைய விசுவாசம் எப்படி மாறணும்? how your faith must be changed? பரிசுத்த விசுவாசமா மாறணும். It must be turned into most holy faith. இதை தான் பைபிள்ல வாசிக்கும் பொழுது ஆலயத்தின் பிரமாணம்னு வாசிக்கிறோம். And this is what we are reading the scripture as the law of the house. ஆலயத்துக்கு பிரமாணம் என்ன? What is the law of the house? ஆலயத்தின் பிரமாணம் அதன் எல்லையின் சுற்றிலும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். And the law of the house is that the holiness in the chamber or the limit thereof. எசேக்கியேல் 43:12. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும், இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். அப்ப விசுவாசமும் இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது ஆலயம் விசுவாசமும் எதுவும் சேர்ந்துருது, பரிசுத்தமும் சேர்ந்துருது. Here we can see this faith and temple, and it is holiness, it is coinciding together. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். Only when you understand well you can understand the subject. விசுவாசம் மட்டுமல்ல, not only faith. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Without faith and no one is impossible to be delightful unto God. இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. Without which holiness and no man can see the Lord. அதனால தான் இந்த இடத்துல விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் இணைக்கிறார். So he was uniting love, faith and holiness. உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா மாறணும்? How your faith must be turned into? பரிசுத்த விசுவாசமா மாறணும். It must be turned into the faith of holiness. அதுல எந்த விதமான காம்பன்சேஷனுமே கிடையாது, காம்ப்ரமைஸ்மே கிடையாது. And there is no compromising in it. பாவத்தோட உலகத்தோட பிசாசோட இல்லவிட்டா எந்த விதமான காரியத்திலயும் இருக்க கூடாது. பிரமாணத்துல தான் நிக்கணும். பிரமாணத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. And you should not compromise in the laws, and you should not engage together with this world or this with Satan or with the things of this world. பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவன் பரிசுத்தவானாய் வாழ முடியாது. When you are compromising with the sin, and you cannot live a holy life. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். So you have to be very careful in this matter. பர்வாயிம் தங்கம் அது ஷைன் பண்ணிட்டே இருக்கும். The gold of Pevim shines forever. உன் ஜீவியத்தை எப்பொழுதுமே அழகா அப்படியே பிரகாசமாக்கிட்டே இருக்கிறது. It brightens and shines your life forever. என்ன வந்தாலும் நீ தடுமாறவே மாட்ட. Whatever comes you will not stumble. அதனால தான் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. Remember the past days that you were enlightened. நாலாவது தங்கம். Fourth gold. அதுதான் ஓப்பீரின் தங்கம். And there is gold of Ophir. இத சண்டேல கொஞ்சம் நம்ம டச் பண்ணோம். So and we have touched the subject on Sunday. 1 கொரிந்தியர் 1 ராஜாக்கள் 10:11. 10:13 of 1 Kings.
ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். ஓபிரின் தங்கம் இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? 9:28. 9. நான் சொன்னது 1 ராஜாக்கள் 10:11 அதுதானே சொன்னேன். ஓப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓபிரின் தங்கம், That is the gold of Ophir. 9:28 இந்த ஓபிரின் தங்கம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. This world of Ophir which is mentioned in 9:28 of 1 Kings. 2 நாளாகமும் 8:18 இந்த ஓபிரின் தங்கத்தை பற்றிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapter 8 verse 18 is also telling about the gold of Ophir. இந்த பொன் வந்து பர்வாயிமின் பொன்னை விட டாப் ஆனது. And this gold is top at the end, this Parvaim gold. அது பைபிள் டிக்ஷனரி சொல்லுகிறது பொன்னிலேயே உயர்ந்தது இதுதான், ஓபிரின் தங்கம். And it is telling greatest among all the gold is the gold of Ophir said by the Bible dictionary. இதுதான் ரொம்ப உச்சகட்டமான ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். And this is the lofty experience or the experience in summit. ஓபிர் அப்படினு சொன்னா கொழுத்த அப்படின அனுபவம். And Ophir means fatted. இல்ல செல்வ செழிப்பான அப்படினு ஒரு அர்த்தம். And another meaning is it was of wealth or riches or prosperity. உன்னுடைய விசுவாசம் கொழுத்ததாக செல்வமாக மாறின, செழிப்பா மாறின. Your faith must be turned fatted or prosper or it is so wealth and rich. எழுத்தின் பிரகாரமாக உலகத்துல உனக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், Dress இல்லாம இருக்கலாம், ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம். நீ உலகத்துல தரதரனா இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல நீ என்ன எப்படி இருக்கணும்? ஐஸ்வரியவானா இருக்கணும். Literally you may not have garments or having good food or in other things, or you may be poor but in spiritual manner, and you must be rich in faith in things. உன்னையும் என்னையும் ஐஸ்வரியவானாய் மாற்றுகிறதுக்கு தான் இயேசு யாரா மாறினாரு? தரித்திரர் ஆனாரே. And Jesus became poor to make you and me rich. அப்படினா நமக்கு நம்மள பணக்காரனா ஆக்குறதுக்கு தான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு 3 கார் 8 கார் 7 கார் அப்படி அல்ல. It doesn't matter that you have to purchase 7 or 8 cars or 3 cars to become rich. இந்த உலகத்தில் தரித்திரரை அவர் எப்படி மாத்துறாரு? விசுவாசத்தில். வாசிங்க அந்த வசனம் கிடைச்சிருச்சா? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இல்ல இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். அப்படி இருக்கா வசனம்? சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள். So we become the rich in faith. இந்த உயர்ந்த பொன் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? And this lofty gold for why it is given? நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொன்ன வந்து ஆவிலா தேசத்து பொன் நல்லது, அது விசுவாசத்தின் முதிர்ச்சியை காண்பிக்கும். And first I said about the land of gold of Havilah, it shows the maturity of perfection in faith. விசுவாசம் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து என்ன செய்கிறது? பூரணப்படுகிறது. And this faith works with things and it is attaining the perfection. இரண்டாவது பொன்னு வந்து ஷேபாவின் பொன்னு. The second faith gold is the gold of Sheba. அது காணிக்கையாக உன்னுடைய விசுவாச வாழ்க்கையவே காணிக்கையாக அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது. It shows that you surrender the life of faith and as offering to him. மூணாவது தங்கம் பர்வாயிமின் தங்கம். Third gold is the gold of Parvaim. இது ஆலயத்தை, அதாவது பார்க்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது பார்க்கிற அந்த இடம் அப்படி பிரகாசமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. And this shows when they are looking unto the every aspects or natures of the temple and complete holiness. அது மரமா இருந்தாலும் அதுக்கு மேல அந்த பசும்பொன் தகட்டை பர்வாயிமின் பொன்ன பசும்பொன் தகட அடிச்சிருவாங்க. Even it may be a tree and they will fit the gold, whether it's pure gold or it's Parvaim gold. நீங்க அத போய் படிச்சு பாருங்க வீட்ல. தூண்களை எல்லாத்தையும் தலவரிசை வரைக்கும் எல்லாத்தையும் நெஞ்சிடுவாங்க. All the pillars and the lintels வச்சு அடிச்சு முடிச்சிடுவாங்க. and all the pillars and lintels and everything was fit completely with the fine gold. எல்லாமே தலவரிசை வரைக்கும் அவ்வளவுதான். So even from the lintels and everything it is fine of this Parvaim gold. எல்லாமே அப்படி தான் செய்யப்பட்டது. So everything is made out of like this. சுவரு And the walls உத்திரம் and all the beams. 2 நாளாகமம் 3:7 நீங்க அத பார்க்கலாம். You can see in 2 Chronicles chapter 3 verse 8. அந்த மாளிகையின் உத்தரம், நிலை, சுவர், கதவு, கொத்து வேலை, சுவர் எல்லாமே இதுதான். So you can see all the beams and walls and doors and posts and everything is with of Parvaim gold. ஆணி கூட என்னதுதான்? அடிச்சிருக்கிற ஆணி கூட என்னது? பொன்னுதான். The nails which was fitted is made out of gold. வாசிங்க 9ஆம் வசனம் இருக்கும். ஆணிகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. And you can see in the 9th verse the weight of the nails was 50 shekels of gold. அது ஒவ்வொன்றையும் அப்படியே தங்கத்தை இழைச்சிட்டான். And they overlaid everything with gold. இவ்வளவு வேலை நடந்தது எல்லாமே பர்வாயிமின் தங்கம். And all the works which happened all compared together with this Parvaim gold. உன்னுடைய பேச்சு, நடவடிக்கை, பார்வை, எண்ணம், உணர்வு, வாஞ்சை, Dress எல்லாத்துலயும் என்ன வேணும்? விசுவாச ஜீவி, விசுவாசம் வெளிப்படணும்.
So in your conversation, in all your desires and intents and thoughts and everything, and your faith must proceed out. ஆனா இந்த ஓப்பீரின் தங்கம் யாருக்கு? But for whom the gold of Ophir? இது தூணுக்கு அடிக்கிறது இல்ல, மணவாட்டிக்கு உள்ளது. So it doesn't matter for any worldly people, it belongs to the bride. 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். Psalm 45 verse 9. உமது நாயைகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். இப்ப ஆண்டவருக்கு வலது பக்கத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிற ஆசைப்படுற ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனும் எதை அணிஞ்சிருக்கணும்? எதை அணிஞ்சிருக்கணும்? ஓபீரின் தங்கத்தை நம்ம போட்டாதான் அங்க போய் உட்கார முடியும். A believer or servant of God, they that desire to sit in the right hand of the throne of God, Father, you have to put on the gold of Ophir. கல்யாணத்துக்கு 10 பவுன் போடுவாங்க, 3 பவுன் கவரிங்கா இருக்கும். And you may have this 10 pound of the 8 ounces gold. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பிரைட்டா இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு அப்படியே பல்ல காட்டும், இவன் அப்படியே முறைச்சு பாப்பான், இது என்னடா இது, நம்மள ஏமாத்திட்டானா இல்ல நம்ம தான் கண்ணு தெரியாம இருக்கோமான்னு யோசிப்பான். At the day of marriage it will be becoming shining, it is lightning, but after from day 1 month it goes dim and the husband may stare at you. இல்லனா ஒரிஜினல் தங்கமா இருக்கும், இரவல் தங்கமா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி போட்டதா இருக்கும். And it may be original gold, but it may be borrowed from the neighbor. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் வாங்கிட்டு போய்டுவான். After the marriage and they will get back. இதெல்லாம் உலகம். And this is world. ஆனா நீ ராஜஸ்திரியா மாறினேன்னா நீ அவருடைய வலது பார்சத்தில் போய் உட்காரணும் அப்படின்னா, ராஜஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் யாருடைய எங்க போய் நிக்கிறா? உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். And how the king's daughter, the queen, is upon the right hand stand in the gold of Ophir. ஆண்டவருடைய வலது பார்சத்துல போய் நீ நிக்கணும்னா நீ என்ன, உனக்கு மேக்கப் என்ன இருக்கு? ஓப்பீரின் தங்கம் அணிந்திருக்க வேண்டும். If you need to stand the right of the God, and you have to put on the gold of Ophir. அப்படினா இதுக்கு என்ன பேரு? And what does it mean for it? மகா பரிசுத்த விசுவாசம். It is most holy faith. பர்வாயிமின் தங்கங்கிறது பரிசுத்த விசுவாசம். The gold of Parvaim is holy faith. காணிக்கையின் ஜீவியமும் பரிசுத்தமும் இணையும். Offering on sacrifice and this holy faith will engage together. இதைத்தான் யூதா 20ல வாசிக்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசம். That's what we are reading, Jude 20, most holy faith. பொன் விளையிறது நல்லது, பொன் விளைவது நல்லது. It is good that gold flourish. பூரணப்படுவது நல்லது. It is good, it is becoming perfection. ஜீவியத்தை காணிக்கையா மாற்றுவது நல்லது. And offering your life as a sacrifice, it is good. உன்னுடைய ஜீவியத்தினுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் நீ விசுவாசத்தை பயிற்சிவிப்பது, மங்காமல் பிரகாசமாய் வாழ்கிறது நல்லது. It is good that you are exercising the faith in every aspect of your life and preserving it without now going in. ஆனா வருகைன்னு ஒன்னு இருக்குங்க. But there is a coming. மணவாட்டியாய் போய் நிற்கிற ஒரு ஸ்தானம் இருக்கிற. And there is a state to stand as a bride. அங்க போணும்னா விசுவாசம் எப்படி இருக்கணும்? And how your faith must be there? பரிசுத்தமான விசுவாசமா. It must be the most holy faith. இத குறித்து நான் ஒரு 2-3 நிமிஷம் பேசுறேன். And I want to talk about this for 2 minutes. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்கள். And what are the aspect of this most holy faith? இது எப்படி அழைக்கப்படுகிறது? How it is called? யூதா 20ல மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. In Jude 20 it is called as most holy faith. வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இந்த இடத்துல மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் வார்த்தை உபயோகிக்கிறது. In this in place the word called most holy faith is used. இதே யூதா 3ல அந்த விசுவாசத்தை அவர் எப்படி பேசுறார்? In Jude 3 and how he speaks about this faith. பிரியமானவர்களே பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட விசுவாசத்தினுடைய பெயர் என்னது? And how this faith is called now? பரிசுத்தவான்களுக்கு. யாருக்கு? சாதாரண விசுவாசிகளுக்கு அல்ல, நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு பேர் தான் என்னது? எபேசியர் 1:3 படி விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள். And according to Ephesians chapter 1 verse 3 in the believers, the saints. தப்பு 1:1 வாசிங்க. 1:3 1:1 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவனுக்கு பேர் என்னது? அவன் விசுவாசி அல்ல, விசுவாசிகளே அவன் யாரு? பரிசுத்தவான். And they that are in Christ Jesus, and they are not believers, and they are saints. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். So we are using the word and they that die in Christ. இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். The saints that are in Christ, and he was calling that the faith which was once delivered unto them. அது இன்னொரு விதத்துல பாக்கும்போது when we see another word, வெளிப்படுத்தல் 13:10 13:10 of Revelation.
சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பரிசுத்தவான்களுடைய விசுவாசம். And here the faith of the saints. இதுக்கு இன்னொரு வசனம் Another வெளிப்படுத்தல் 14:12. 14:12 of Revelation. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள். And the saints that keep the faith of the ladies. அப்ப விசுவாசத்தினுடைய பூரணம் இல்லாவிட்டா அந்த மகா பரிசுத்தமான விசுவாசங்கிறது அது ஒரு உச்சகட்டம். Perfection of faith or most holy faith, it is the height or it is a peak level. இது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது When you see in another time 2 பேதுரு 1:1. 2 Peter chapter 1 verse 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. என்ன விசுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? அருமையான விசுவாசத்தை பெற்றவர். And we have obtained a precious faith. precious விலையேற பெற்ற விசுவாசத்தை நீ பெற்றிருக்கிற, உன் கையில தெய்வம் கொடுத்திருக்கிறார். You have obtained on the Lord have delivered your precious faith in your hands. இதை யோவான் பேசும் பொழுது, When John speaks about this, 1 யோவான் 5:4 பார்க்கும் பொழுது, when we look into 1 John chapter 5 verse 4, உலகை ஜெயிக்கும் விசுவாசம். and the faith to overcome the world. 1 யோவான் 5:4. 5:4 of 1 John. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் வந்து உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். And this faith is a faith that overcome the world. உலக காரியங்கள்ல நீங்க விசுவாசத்தை அப்ளை பண்ணணும். And you have to apply the faith in worldly matters. முடியாது, நடக்காது, கிடைக்காது, இதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில இருந்து எண்ணிரணும், எடுத்துறணும். We have to take our mind, I cannot do this, it is impossible. கூடும், நடக்கும், தெய்வம் செய்வார், விசுவாசிக்கிறது, அதுதான் நம்முடைய லைஃப். Possible, the Lord can do it, is able, and this is faith. விசுவாசத்தை நீங்க வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும். You have to practice or exercise this faith. தேவைப்பட்ட விசுவாசத்தை அறிக்கையிடணும். If possible, you have to confess the faith. தேவைப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கணும். If needed, you have to keep the faith. அவசியப்பட்ட விசுவாசத்துக்காக போராடணும். If possible or essential, you have to contend for the faith. அது எந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். And you may see and how the situations will be. விசுவாசத்துக்காக போராட வேண்டிய இடத்துல போராடணும். Where you have to contend for the faith, you must contend for the faith. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல The காத்துக்கொள்ளணும். place you have to keep the faith, you must keep the faith. விசுவாசத்துல நிக்க வேண்டிய இடத்துல நின்றணும். And the place where you have to stand for faith, you must stand for faith. அது மாத்திரமல்ல, Not only that, யாக்கோபு 2:22 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் பூரணப்படுகிறது. and we all know about James chapter 2 verse 28, and the faith is perfected. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாய். இதைத்தான் நான் சொன்னேன், எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு சொன்னேன். And so this is what I am telling, that you must exercise the faith. ஒரு விசுவாசி நான் ஒரு டைம் பார்க்கும்போது, Once I met a believer, ரொம்ப ஏழ்மையில இருந்தான். he was so poor. அதாவது வீட்ல கோவிச்சிட்டு குடும்பத்தோட வெளியே போயிட்டாரு. And the family, and he got hatred and get out of the family. அந்த வைராக்கியத்துல சாப்பாடு கிடைக்கட்டாலும் பரவாயில்லைன்னு கிடந்தான். And with the zeal, even if he was not getting food, and he was in silence. ஒன்ஸ் நான் விசிட் பண்ணும்போது, When I visited him, அவன் விசுவாசின்னு கூட என்ன செய்யல, என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணல. he introduced not himself by telling that he was a believer. பழைய விசுவாசி பையன் வீட்ல கோவிச்சிட்டு குடும்பத்தோட இன்னொரு ஊருக்கு வந்துட்டாரு. வந்த இடத்துல சர்ச்சுக்கு போல, எங்கேயுமே போல, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஆனா ஒரு ட்ரிப் நான் அவரை போய் விசிட் பண்றேன். ஆனா அந்த இடத்துல தன்னை விசுவாசி பையங்கிறத என்ன செய்யல, இன்ட்ரோடியூஸ் பண்ணல. He was a believer's son. He was not introduced himself once I visited him, and he had no good food, and he was not even attending the church, but he introduced him not as a believer. நான் போன அந்த வீடு வந்து ஆஸ்பெட்டாஸ்ல ஒரு ரூம். And the room I visited him, it was a room in asbestos seat. நான் உட்கார்றதுக்கு அங்க பெட்ஷீட் கிடையாது, பாய் கிடையாது. And there was no bed sheet or mat. I had to sit there. நெக்ஸ்ட் நான் அவனை சந்தித்த பொழுது, And when I visited him next time, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் எத்தனையோ வருஷம் கழிச்சு, after transferring, after many years passed, அந்த சபையினுடைய பெரிய பணக்கார விசுவாசியே இவர்தான். and he was a rich believer in the church. அதுக்கு அடுத்த வருஷம் கன்வென்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் செலவழிச்சு மொத்த கன்வென்ஷன் நான் பார்த்துக்கிறேன். In the coming convention, he said that, and I was spending 18 lakhs of money for the convention, and he was doing all the spendings of the convention. டோட்டல் கன்வென்ஷன் நான் செய்யறேன்னு சொல்லி 18 லட்சம் ரூபாய் செலவழிச்சு. And he spent 18 lakhs of money for all the expenses of the அப்ப convention. நான் அவனை பார்த்து கூப்பிட்டு பேசினேன். I visited him and speak to him. அவன் கடைசியில சொல்றா, என்னை ஞாபகம் இருக்கா, நான் தான் அந்த ஆளுன்னு. At last he said, do you remember me? And I was the person. நீங்க வந்தீங்க எங்க வீட்டுக்கு, ஆனா என்னால அப்ப வந்த சூழ்நிலைக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியல. You came to my house, but at that situation I cannot இப்போ introduce you. இப்படி வந்துட்டேன். And I asked him how you came here now. அதுக்கு பிறகு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். And he said that I started to go to church. வாக்குத்தத்தங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். I kept the promises. I started to confess the faith. வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சேன். I confessed the promises. இதுதான் எங்க வந்துருச்சு, என்னைய இந்த லெவலுக்கு தூக்கிட்டு வந்துருச்சு. So this took me to this level.
நம்ம எப்படி செய்றோம்? Are we doing like this? லேட்டா எழும்புவோம், ஃபாஸ்டா வெளிய போவோம். அப்ப எதுக்குள்ள இந்த என்ன வேலை பண்ண முடியாது? வாக்குத்தத்தத்துக்கு வேலை இல்லாம போயிடுது. We wake up lately and go fast and there is no time to offer the promises. வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசி. You have to trust upon the promises. அத அறிக்கையிடு. You must confess. அத வாயை திறந்து சொல்லு. Open your mouth and say. பிசாசு சொல்லுவான் உனக்கு எப்படிடா கிடைக்கும்னு சொல்லுவான். நீ அவனை உடனே எதிர்க்கணும், கடிந்து கொள்ளணும். The devil may say how you will get the promises and you must rebuke him, you must chase him out. நீ ஈசாக்கானால் நீ வாக்குத்தத்த சந்ததி. If you are Isaac, you are the promised seed of நீ Isaac. இஸ்மவேல் கிடையாது. நீ ஒண்ணும் இஸ்மவேல் And கிடையாது. you are not Ismail. அதனால உன்னுடைய விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமானது. Your faith is so important. அடுத்து உன் விசுவாசம் வியாதிப்படக்கூடாது. And nextly, your faith should not go sick. உன் விசுவாசம் எப்பொழுதுமே நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். And your faith must be always healthy. தீத்து 1:14 1:14 of Titus. தீத்து 1:14 விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். எப்படி இருக்கணும்? விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? How your faith should be. உன் விசுவாசத்துக்கு ஜுரம் வந்துடக்கூடாது. And there should not be fever of your faith. உன் விசுவாசத்துல ஜாண்டிஸ் வந்துடக்கூடாது. And jaundice should not attack your faith. உன் விசுவாசத்துக்கு கேன்சர் வந்துடக்கூடாது. Cancer should not attack your faith. அப்படி நான் சொல்றது சரிதானா? What I am telling is right or wrong? ரோமர் 14:1 பாக்கும்போது When we look at 14:1 of Romans, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்துல அவன் எப்படி இருக்கிறான்? பலவீனமா இருக்கிறான். and how he is in faith and he is weak in ஆனா faith. ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இல்ல? பலவீனமா இருக்கவில்லை. But Abraham was not weak in faith. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்துல வியாதி கிடையாது. There is no sickness in the faith of Abraham. ஆனா அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு? And what Paul is telling about it, ஒருவேளை ஒரு விசுவாசத்துல சிக்கா இருக்கான், வீக்கா இருக்கான்னா அவனை விட்டுறாத, அவனை டெவலப் பண்ணுங்கறார். if one is sick and weak in faith, then you should not leave him, you must develop him. இதெல்லாம் ரோமர் 14:1ல இப்ப வாசிச்சோம். That's what we read in Romans chapter 14 verse 1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். And you have to take them that are weak in faith. ஆனா ரோமர் 4ல பார்க்கும் பொழுது, But you see Romans chapter 4 19 19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல அவன் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? and he was not weak in faith. வீக். விசுவாசத்துல நீ வீக்கா இருக்க கூடாது. And you should not get weak in faith. அதனால தான் விசுவாசத்துல நீ ஆரோக்கியமா இருக்கும்படி அவர்களை கடிந்து கொள்ளுன்னு சொல்றார். And so he was telling that rebuke him that they must be healed and healthy in faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நாம் நம்முடைய சப்ஜெக்ட்டை முடிக்கிறோம். Now we are going to end our subject. நம்முடைய விசுவாசம் எந்த தன்மை உள்ளது? And what kind of nature is our faith? உன்னுடைய விசுவாசம் Your faith, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். it was the faith which was once delivered unto the உன் saints. கையில கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். This faith which is delivered in your hands is the strong or it உன் is கையில healed faith. கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீ பூரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். The faith which was delivered in your hands you must take on to perfection. உன் கையில கொடுக்கப்பட்ட விசுவாசம் விலையேற பெற்றது, அருமையான விசுவாசம். The faith which is given in your hands is a precious and it is so உன் faith. கையில கொடுக்கப்பட்ட விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். The faith which is delivered in your hands is the faith to overcome the world. உன் கையில கொடுக்கப்பட்ட விசுவாசம் மகா பரிசுத்தமான The விசுவாசம். faith which was delivered in your hands is the most holy faith. ஒருவேளை நீங்க இப்போ விசுவாசத்துல இப்ப என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். And you know in which standard you are in faith. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விளைய வை. You have to fertile the faith which is in you. அது விளையட்டும். Let it cultivate. உன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும்? ஒரு மனுஷனுடைய ஒரு ஆளுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சாரா? சொல்லுங்க. இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படி பண்ணல, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நானே பார்க்கவே இல்லன்றார். And looking unto one man's faith and he said that I have never seen such a faith among the Israelites. இப்படி இஸ்ரவேல்ல எவ்வளவு பேர் கிடக்குறான், ஆனா இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்க்கலங்கறார். And there are many in Israel like but there are none found like him that is having faith. விசுவாசம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. Because his faith was so strong. உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும் நல்லது. Looking unto you and me he must say well done good. உன் விசுவாசம் நல்லது. My son, my daughter, your faith is good. உன்னுடைய ஜீவியம் சேபாவின் பொன்னாய் மாறட்டும். Let your faith be turned into the life of the நாம அவரை same. பார்க்கும்போது என்னத்தை கொடுப்போம்? So looking unto him what we can present நம்ம பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது என்னத்தை கொடுக்க போறோம்? and what you are going to give when you look him. என்னத்தை கொண்டு போவீங்க? நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்னத்தையா வாங்கிட்டு போவீங்க? So when you are going to this house you will purchase something and ஆனா go. நீ இயேசுவை பார்க்கணும்னா நீ உன் கையில சேபாவின் பொன்னு இருக்கணும். If you want to visit Jesus you must have the life. உன் வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் காணிக்கை. Your life is the life of faith that is sacrifice. நீ புனிதத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள். And you have to attain the perfection of the saintly nature. பலியின் மேல் வார்க்கப்பட ஒப்புக்கொடு. And you have to pour your life to be sacrificed in the full of faith. உன்னுடைய ஜீவியத்தை பர்வாயிமின் தங்கத்தினால நீ பிரகாசிக்க செய்வாயா. And you have to enlighten your life with the gold of Perim.
நீ ஒரு பரிசுத்த ஆலயமாய் மாறணும். And you must be turned into the holy temple. உனக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. You have a law in you. உன்னுடைய ஜீவிதத்துல எங்கேயும் பிரகாசம் மங்கியே நீ போக கூடாது. And you must be illuminated in every parts of your life and you should never go dim. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் பரிசுத்தமாய் மாறுகிறது மாத்திரமல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமாய் மாற வேண்டும். In your life, not only your life turned into holy faith, it must be turned into most holy faith. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை. This life of faith is a prosperous life. அந்த செழிப்பான மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீ அணியும் பொழுது நீ ராஜஸ்திரியாய் மாறுகிறாய். When you are like getting this life of prosperity, the faith life, and you will put on the gold of life. நீங்களே உங்களை மனவாட்டியா சிந்திச்சு பாருங்களே. And consider yourself as a bride. எப்படி இருக்கும்? How it would be. ஒரு மகிமையான நாள் நமக்கு இருக்கிறது. We have a glorious day. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிறாள். அந்த நாள் நெருங்குகிறது. The queen is standing in the right hand of God by standing with Ophir gold, and that day is nigh. ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை விளைய வையுங்க. Lord, you make me to fertile this gold. என்னுடைய விசுவாச ஜீவியமே நான் காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன். I offer my life of faith in as offering. என்னுடைய ஊழியமும் ஜீவியமும் விசுவாசத்துல பிரகாசிக்கட்டும். My life and my ministry, let it be enlightened in this life. என்னுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாய் மாறி நான் உம்மை சந்தித்து உம்முடைய வலது பார்சத்தில் வந்து உட்கார வேண்டும். My faith must be turned into most holy faith when I see you, and I must be able to sit in the right என்னை hand. பலப்படுத்தும் என்று சொல்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். And those who want to surrender, you close your eyes and bend your knees. இந்த கேட்ட வசனங்களுடைய அந்த ஜீவன் இப்ப இறங்கணும். The life, that words that you hear now must be proceeded or must enter in you. நீங்க எவ்வளவு தோல்வி பலவீனம் புத்தியினம் இல்ல புதுசு பழசு எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் சரி நீங்க வசனத்துக்கு சரண்டர் ஆகும் பொழுது அந்த வசனத்தினுடைய வல்லமை இறங்கிரும். Failure, weakness or any kind of things on me come in any state, but when you are hearing the word of God, the essence or life of word must proceed in you. நீ வாஞ்சிச்சீனா உன் விசுவாசம் கொஞ்சமா இருக்கும் அற்ப விசுவாசமா இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் டெவலப் பண்ணுவார். And you, when you are desiring, and your faith may be so feeble faith, but when you are believing it and it will develop it. ஒரு டைம் வரும் பொழுது அது பூரணத்துக்கு வந்துரும். When one time comes and it will attain the perfection. ஒரு டைம் வரும் பொழுது விசுவாசத்துக்காக நீ போராட ஆரம்பிச்சிடுவ. When one time comes and you will contend for the faith. ஒரு டைம் வரும் பொழுது உன் விசுவாசம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். When one time comes, your faith will enlighten. ஒரு டைம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மகிமையை நேராய் வழியெடுக்கப்படும். When one time comes and your life will be turned on to the glory. ஆண்டவரே ஓப்பீரின் தங்கம் அணிந்தவனாய் நான் உம்மை சந்திக்க வேண்டும் என்று கேளுங்க. You ask unto him, I have to visit you as the one who was adorned with the gold of Ophir. இப்பொழுதே நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்குள்ள ஒரு அக்கினி இறங்கட்டும். And right now let the fire comes into the life of faith. Hallelujah, 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 hallelujah. Ibala bakara bakara bala bakara bakara bakatira bakatira ba. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, 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 Jesus. Tira bakara bakatira bakatira digga bala bala bala. Hallelujah, hallelujah. Hallelujah. Amen, 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 amen. பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தல கற்கள் சிதறி போயிடுதே பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தல கற்கள் சிதறி போயிடுதே விசுவாசம் குறையுதே அன்பு தனியுதே விசுவாசம் குறையுதே அன்பு தனியுதே தீவிரம் மாறும் என் நிலை மாற்று தீவிரம் மாறும் என் நிலை மாற்று பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடும். Subscribe to the Horeb, do bell icon. சிதறி போயிடுதே பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடுதே பரிசுத்த ஸ்தலங்கள் சிதறி போயிடுதே விசுவாசம் குறையுதே அன்பு தனியுதே விசுவாசம் குறையுதே அன்பு தனியுதே
விசுவாசம் குறையுதே அன்பு தெளியுதே தீவிரமாறு என்னிலே மாற்று தீவிரமாறு என்னிலே மாற்று விசுவாசம் குறையுதே அன்பு தெளியுதே விசுவாசம் குறையுதே அன்பு தெளியுதே தீவிரமாறு என்னிலே மாற்று தீவிரமாறு என்னிலே மாற்று. ஹalleluya ஹalleluya இபாலா பாலா பாலா காச்ச. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலதரப்பட்ட விசுவாசத்தின் அனுபவங்களை ஒன்று கூட சிந்திக்க உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைந்து பூர்ணமடைந்து ராஜ ஸ்திரீயாக நம்மை மாற்றக்கூடிய அளவுல விசுவாசத்துல வளர்ச்சி அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு வரும் பொழுது ஒவ்வொருவரும் ஓப்பீரின் தங்கம் அணிந்தவர்களாக அந்த நிறைவான மகா பரிசுத்த விசுவாசத்தை ஜீவியத்தில் அணிவித்தவர்களாக அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்த விசுவாசம் உள்ளவர்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே மாலவேலைக்கு அன்னியோடும் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த மாலவேலையிலும் கூட நாங்கள் தேவ சமூகத்திலும் பாடவும் உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தும். உம்முடைய சமூகத்திலிருந்து கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும். ஆவியானவரே கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மகிமையான விசுவாசத்தை குறித்து நாங்கள் இந்த பொன்னை குறித்து கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவிலா தேசத்திலே பொன் விளை, அந்த பொன் நல்லதுன்னு சொல்லப்பட்டு கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்திலும் கூட கர்த்தாவே இந்த ஆவிலா தேசத்துக்கு கர்த்தா பொன்னை போல எங்கள் ஜீவியத்தில் பொன் விளையும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திர அக்கினியான் ஆண்டவரே பொன் அக்கினியான் பரிசோதிக்கப்படுகிறது போல எங்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகின்ற காலத்தில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இந்த பொன் எங்களுடைய ஜீவியத்தில் விளையும்படியாக ஆவியானுடைய கருத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் அந்த பருவாயின் பொன் எங்களுடைய ஜீவியத்தில் விளையும்படியாக வேண்டிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா அது ஒரு மகாபம் கர்த்தாவே பெரிய ஆண்டவரே கர்த்தா பிரகாசத்தை போல அது இருந்தது. கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்தும் கூட எங்களுடைய ஜீவியத்தில் நடக்கையிலே எங்களுடைய கர்த்தா பார்வையிலும் இருக்கையிலே எல்லாவற்றிலையும் ஆண்டவரே இந்த கர்த்தாவை பர்வாயும் பெண்ணை போல ஆண்டவரே கர்த்தா பிரகாசம் உள்ளவராய் எங்களை மாற்ற ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஆலயமாய் மாற்றும்படியாக நம்முடைய கிருபையில கரத்தில் எங்களை தாழ்த்தி தருவார். ஆண்டவரே கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே சேபாவின் பெண்ணை போல நாங்களும் கூட கர்த்தாவே ராஜஸ்திரி அந்த தங்கமணிந்தவளாக ஆண்டவரே கர்த்தா ராஜாவிடத்தில் இருந்தது போல கர்த்தாவே அந்த சேபாவின் தங்கத்தை நாங்கள் அணிந்தவர்களா நாங்கள் காணப்பட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாங்கள் அணிந்தவர்களாய் காணப்பட உதேசியம் கர்த்தாவே. ஆவியானவர் தானே கர்த்தாவே எங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த மகிமையான அந்த வசனத்தை கேட்ட நாங்களும் கூட எங்களுடைய விசுவாச ஜீவித்தை பரிசுத்த ஜீவித்தை பாதுகாத்துக் கொண்டு உலகத்தால் கரைப்படாத விசுவாசம் கர்த்தாவே ஆண்டவரே அக்கினியினால் பரிசோதிக்கப்பட்டதான விசுவாசமான ஜீவித்தை நாங்கள் காத்துக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய மகிமையின் ராஜா மகிமையில் வெளிப்படும் பொழுது நாங்கள் உண்மை சந்திக்க ஆயத்தமாக்கும்படியாக வேண்டிக் கர்த்தாவே. ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்துறங்க கர்த்தாவே. நாங்கள் கேட்டதான அந்த கர்த்தா வசனத்தின்படி ஜீவித்து எங்களுடைய விசுவாசத்தை எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு எங்களுடைய மகிமையின் கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே ராஜஸ்திரி போல நம்முடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதா வலது வருஷத்தில் காணப்பட எங்களை தைரியப்படுத்தும். எங்களை தாழ்த்துக்கிற வறுமையாக்குறோம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைப்படி நாங்கள் ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தமாக கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.